சாந்தா உள்ள போ. அட உள்ள போனா. பரிதாபமாதான். என்ன பண்றது? இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுதான். உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? பெண்ணு அவரு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. இப்போ என்ன அஃபேர் நடக்குதா? இல்ல, டான்ஸ் நடக்குது. என்னங்க வெளியில காலிங் பெல்லுன்னு ஒண்ணு இருக்குல்ல? தெரியாது. வெளியில காலிங் பெல் இருக்கிறது தெரியாதா? அது தெரியும். இந்த வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு தெரியாது. என்னது? எங்க வந்தீங்க? ஆமா, பாப்பா யாரு? புதுசா? கோல்டு. என்ன விலை கொடுத்த? பொண்ணுங்களுக்கு விலை பேசியே பழக்கப்பட்ட உங்களுக்கு வேற என்ன தோணும்? அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. ஆரம்பத்துல எல்லாரும் பேசுற டைலாக் தாமா. 5 பத்து அதிகமா வேணும்னா கேளு, கொடுக்க மாட்டான். வெளியில போங்க. வெளியில போவா. அடுத்த வார்த்தை என்ன வரும்னு தெரியல. இடம் தெரியாம விளையாடுற. அலையிறாங்க. உங்களுக்கு நான் என்னைய தட்ட கொடுத்துட்டேனாடா? பொறுக்கி பசங்களா? சரியா, எப்ப பார்த்தாலும் படிப்பு தானே தம்பி. பிள்ளைங்கம்மா வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மாமூலா இப்ப நான் அதுக்கு வரல. வெளியில வண்டி நிக்குது, முதல்ல அந்த பொண்ணா இருக்கு. என்ன சொல்றீங்க? முதலியார் வந்தப்போ வெளியே போட சொன்னியாம. உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன்? அந்த பொண்ணு பாவம், பச்சை குழந்தை. நான் அவளை காப்பாத்த போறேங்கிற நம்பிக்கையில அவ இங்க வந்து தங்கியிருக்க. பாவம், அவளை விட்டுருங்க. நீ அனுப்ப போறியா இல்ல நாங்க கொண்டு போடுறோம்? கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை விட்டுருங்க. காப்பாத்துங்க, அவங்க அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்குக்கா. ஆஸ்பத்திரிக்காவது போகணும்க்கா. யாரு? என்னது உடம்பு முடியலையா? ஒரு பை கூட சொல்லலையே. நீயாவது ஒரு டெலிபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? என்ன பொண்ணுங்கம்மா நீ? டாக்டர் போனியா? போகணும். ஒரு 100 ரூபாய் கடை கொடுங்க. 100 ரூபாய் கடனா?
எனக்கும் கல்யாணிக்கும் எத்தனை நாள் பழக்கம் உனக்கு தெரியுமா? சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது. கல்யாணி, இப்ப நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். பர்ஸ் கூட கொண்டு வரல, என்ன பண்றது? ஒண்ணும் செய்ய பாப்பாவை கூட அனுப்பு, பணம் கொடுத்து அனுப்பேன். ஒரு half an hour அனுப்பு. அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்புறீங்க? கையெடுத்து கும்பிடுறேன். அந்த பணம் வேண்டாம். பிடிவாத கூட உன்னை விட்டு போகாத. எப்பத்தான் நீ மாறுற பார்க்கலாம். போயிட்டியா? போயிட்டியா? எப்படி எல்லாம் வர்ணிச்சீங்கடா இந்த உடம்ப. பட்டு நீங்க லட்டு நீங்க இன்னைக்கு அதே உடம்பு ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக கடன் கேட்டா இன்னொரு உடம்ப கேக்குறீங்களாடா? எதுக்குடா? அவளையே குத்தி திங்கவா? பிணம் திங்கிற கழுகு மாதிரி நிறைய தேடி அலைங்களேடா. நீ விட்ட இடத்துல இருந்து நான் தொடர போறேன். எந்த உடம்ப காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் உடம்பையே அழிச்சுக்கிட்டியோ அதையே உனக்கு காணிக்கிறேன். நான் சொல்றத கேளுமா? பணத்தோட வரேன். பார்த்தா ஒரு தகப்ப மாதிரி இல்ல. எனக்கு வலவிசரணி இவ்வளவு கேவலமா சம்பாரிச்சு அதுல சாப்பிட்டு உயிர் வாழணுமா? அதை விட செத்து துளையண்டி நாயே. இந்த நாட்டுக்கு தேவை கண்ணகி சிலை இல்லடி, உங்க மாதிரி பெண்களுடைய சமாதி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? லிப்ட் கேட்டு தோல்ல சாஞ்சி அது தப்பு இல்ல, உரசி உரசி உட்கார்ந்து என் மனசை கெடுக்க பாத்திய அது தப்பு இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதையே தொழில கொண்டு வரலன்னா. ஓ ஹாபியா? எங்க அக்கா சாக கிடக்குறாங்க, மருந்து வாங்க கூட பணம் இல்ல. காலித்தனத்துக்கு காரணம் சொல்றியா? உன் ஒழுக்கத்தை வித்து உங்க அக்காவை காப்பாத்துறதை விட அவ சாகிறதே எவ்வளவு மேல். மறுபடியும் உன்னை இப்படி எங்கேயாவது பார்த்தேன் சுட்டு பொசிக்கிறவன், ஜாகிரதை. Get out. அக்கா அக்கா நான் கெட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். நீ பயந்து பாரு, அப்படி ஒன்றும் நடக்கலக்கா. அது நான் எப்படி உனக்கு நிரூபிப்பேன்? அக்கா
நீ எப்படி வாழணும்னு கற்பனை பண்ணியோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டேன் உண்மையில